ஸ்ரீ அக்னி புராணம் 32ஆம் பகுதி. சகுனங்கள். ஒரு வேளையாக வீட்டை விட்டு புறப்படுகையில் காணத்தக்க நற்சகுனங்கள். கருப்பு நிறமில்லா தானியங்கள், பஞ்சு, வைக்கோல், சாணம், காசுகள் நல்ல சகுனம். பறவைகள் சகுனம், நேரம், அதன் திசை, இடம், செய்யும் ஒலி, ஒளியின் தன்மை, செய்யும் பறவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. பறவை அல்லது பட்சி சகுனங்கள். பரத்துவாசம், கருடன், டேகை, கோட்டான் வலமிருந்து இடம் போனாலும், காகம், நாராயண பட்சி, கன்னி, கிளி, மயில், காக்கை, கொக்கு, குயில் இடமிருந்து வலம் போனாலும் சுபசகுனம். பிராணிகள். அதேபோல் மான், கிளி, அணில், நாய், பூனை, மூஞ்சுரு வலமிருந்து இடம் போனாலும், நரி, குரங்கு, மாடு, எருமை, ஜவ்வாது, பூனை இடமிருந்து வலம் போனாலும் அபசகுனமாகும். உறக்கம் கலைந்தவுடன் நற்சகுனமாக காணத்தக்கவை தாமரை மலர், தீபம், தணல், தனது வலது கை, மனைவி, மிருதங்கம், கருங்குரங்கு, கண்ணாடி, சூரியன், கோபுரம், சிவலிங்கம், சந்தனம், கடல், வயல், முகில், ஆழ்ந்த மலை ஆகியவை சுபம் தரும். ஒருவன் புறப்படும் போது இடப்புறம் காகத்தின் குரல் கேட்டாலோ, அவனுடன் இடது புறத்தில் பறந்து வந்தாலோ நன்மை தரும் சகுனம். மாறாக வலப்புறத்தில் காகத்தின் குரல் கேட்டாலோ, வலப்புறத்தில் பறந்து வந்தாலோ, எதிரில் இடது புறமாக பறந்து வந்தாலோ நல்லதல்ல. புறப்படும் போது காணக்கூடாதவை: சண்டாளன், வெள்ளப்பாகுகலன், சாலமரம், மொட்டை மனிதன், எண்ணெய் தேய்த்த உடல், நிர்வாண ஆள், மனநோயாளி, ஆண்மையற்றவன், கர்ப்பிணி, விதவை, கசாப்பு கடைக்காரன், பறவை வேடன். அரசன் புறப்படும் போது குதிரை காலடி தவறுதல், ஆயுதம் நழுவி விழுதல், ஆடைகள் நழுவுதல், குடை கவிழுதல், தேர் ஏறும்போது கால் தவறுதல் போன்றவை கூடாது. அவ்வாறு ஏதேனும் நிகழ்ந்தால் பயணத்தை நிறுத்தி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து வழிபட்டு அதன் பின்னரே பயணத்தை மறுபடியும் தொடர வேண்டும். அயல் நாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வரும் மன்னன் பெண் மலர்கள், நீர் நிறைந்த குடங்கள், முதியோர், பசு, குதிரை, யானை, தேவதை உருவங்கள், எரியும் அக்னி, பசும் புல், தங்கம், வெள்ளி, ஆயுதங்கள், இரத்தினங்கள், பழங்கள், தயிர், பால், கண்ணாடி, சங்கம், கரும்பு, மேக இடி ஆகியவற்றை கண்டு மகிழ்ந்து உள்ளே நுழைய வேண்டும். நாய் ஊளையிடுவது மரண அறிகுறி, அபசகுனம். 2 யானைகள் எல்லோரும் அறிய இன்புறுதல், பெண் யானை குட்டி போடல், மத யானை போன்றவையும் மரண அறிகுறிகளே. ஒரு யானை இடது முன்கால் மீது வலது முன்காலை போட்டிருந்தால், வலது புறத்தில் தந்தத்தை, தும்பிக்கை சுற்றி கொண்டிருந்தால் நற்சகுனம். ஒரு குதிரை எதிரியை கண்டதும் உடல் சிலிர்த்து முன்கால்களால் தரையை உதைத்து கொண்டு உக்கிரமாக பாய்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம். 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.